சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரோ மனச புனுக்க ஏதோ உடைந்து வலிக்க. நான் எப்படி என்ன நிரூபிக்க போறேன் மலர்? காலம் பூரா ஒரு கொலகாரங்கிற பழியோட தான் நான் வாழணுமா? ஒருவேளை மத்தவங்க மாதிரி நீயோ இல்ல அம்மாவோ என்ன நம்பாம போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஒரே ஒரு பார்வைக்காக என்னாலும் தவம் இருப்பேன். ஒரே ஒரு நொடி கூட உன்னோடுதான் வாழ்வேனே. ஒரே ஒரு உயிர் அதை உன் கையில் தந்து சாயுவேன். மலர், இப்ப எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் உன்னோட நம்பிக்கையான வார்த்தைகள் மட்டும்தான். என் மேல விழுந்த இந்த பழி நீங்கி எப்ப நான் பழையபடி உன் கூட சேர்ந்து வாழப்போற நாளை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கொலைப்பழியை சுமந்துட்டு இருக்கிற குற்ற உணர்ச்சியும், இன்னொரு பக்கம் உன்னை பிரிஞ்சிருக்கிற வேதனையும் என்னை கொல்லாம கொண்டுட்டு இருக்க மலர். என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு மலர். என்னால் இந்த நரகத்தில் இருக்கவே முடியல. ப்ளீஸ் மலர், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு. அர்ஜுன், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். நான் இருக்கேன் அர்ஜுன், நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க செண்பகவல்லி மேடமோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அட என்னம்மா நீ செண்பகவல்லி மேடம் வீட்டு வாசல்ல இருந்துட்டு அவங்க அட்ரஸ் கேக்குறியாம்மா? இதம்மா அவங்க வீடு. ஓ இதானா? ஆமாம்மா. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. யாரா இருக்கும்? யார் நீங்க? என்ன வேணும்? என் பேரு யமுனா. மலரை பார்க்கணும். மலர், என்ன தெரியுதா உனக்கு? இல்ல, எனக்கு தெரியல. ஆனா எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. ஏய் மலர், நான் தான் யமுனா. நடராஜன் ஸ்ட்ரீட்ல நீங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்தனே, பிடி சாரோட பொண்ணு யமுனா. ஞாபகம் இல்லையா? யமுனா, நீயா? நீ எப்படி இங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி வா, உள்ள வா. வா வா வா, உட்கார். யமுனா, உனக்கு எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரியும்? நீ எப்படி இங்க வந்த? இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன் மலர். என்ன பாத்தியா? ஆமா மலர், இன்னைக்கு நீ லாயர் திவாகர் சாரை பார்க்க அவர் ஆபீஸ்க்கு வந்திருந்தல்ல, அங்கதான் நான் உன்னை பார்த்தேன். நான் அவர்கிட்ட தான் ஜூனியரா ஒர்க் பண்றேன். நீ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ அங்க வந்து அவர்கிட்ட உன் பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுகும் போதுதான் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்னங்க ஆக போகுது? புரிஞ்சுக்க வேண்டிய இந்த லாயர் புரிஞ்சுக்கவே இல்லையே. அர்ஜுனுக்காக வாதாட வர மாட்டேன்னு கையெல்லாம் கழுவிட்டாரு. ஒரு நல்லவனை காப்பாத்துறதுக்கு பயன்படாத படிப்பு எதுக்குங்க? அப்புறம் எதுக்கு அவர் அந்த வக்கீல் தொழிலுக்கு வந்தாரு? நீங்க அவர்கிட்ட தானே வேலை பாக்குறீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவர் அர்ஜுனுக்காக வாதாட சொல்லிருக்கலாம்ல. டே விட்ரா, அவரு முடியாதுன்னு சொன்னதுக்கு இவ என்னடா பண்ணுவா? யமுனா, அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இல்ல மலர், அவரு கேக்குறதும் நியாயம்தான். அவர் அப்படிதான் மலர். உனக்காக நானும் இந்த கேஸை எடுத்து நடத்த சொல்லி
எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற கேஸ் தான் எடுப்பாரு. உன் கேஸ்ல எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிரா இருக்கிறதுனாலதான் அவர் இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீ கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து உனக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ எதுவும் கவலைப்படாத மலர். உனக்கு பக்கபலமா நான் உன் கூட இருக்கேன். அவர் இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு லாயர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட உன் ஹஸ்பண்டோட கேஸ எடுத்து நடத்த சொல்லலாம். இவரை விட அவரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, ரொம்ப நல்லவரும் கூட. ஆக்சுவலா இவர்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட தான் ஜூனியரா சேரணும்னு இருந்தேன். ஆனா முடியல. அவர் எனக்கு ரொம்ப பழக்கம்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் கேட்டா அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் இந்த கேஸை எடுத்து நடத்தினா கண்டிப்பா உன் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வந்துடலாம். உன் ஹஸ்பண்ட் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா அவர் நிச்சயம் காப்பாத்துவாரு. யமுனா, சத்தியமா என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லடி. என் அர்ஜுன் ரொம்ப நல்லவ. ஆனா அத எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். மலர், நீ இவ்ளோ தூரம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உன் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நீ எப்பவும் துணை போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் யமுனா. என்ன பண்றதுன்னு திக்கு தசை தெரியாம தவிச்சு போய் அந்த கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு வழி காட்டுன்னு வேண்டிட்டு இருந்தேன். அவரே நேர்ல வந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத நேரத்துல நீ வந்து உதவி பண்றேன்னு சொல்லிருக்க. எனக்கு இப்பதான் ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கும்போதுதான் என் புருஷனை காப்பாத்திட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருது. உன் நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. நான் சொன்ன அந்த லாயரை நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம். அவரு கண்டிப்பா இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணாருன்னா உன் புருஷன் நிச்சயம் வெளியில வந்துருவாரு. நீ நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரம் உன் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வந்துடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யமுனா. ஏய், என்னடி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? நீ முதல்ல அழுகையை நிப்பாட்டு. நீ என் ஃப்ரெண்டுடி. உனக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேனா? நீ நாளைக்கு வா, நம்ம போய் அந்த லாயரை பார்க்கலாம். சரியா? யமுனா, நாளைக்கு நான் எங்க வரணும்? அஷ்டலட்சுமி நகர், வலசரவாக்கம்.